ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏசி கேபின் இல்லாமல் நம்ம நார்மல் கேபின்லேயே எப்படி கார்னிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மல் வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு போதும், கார்னிஷ் நம்ம சூப்பராக பண்ணலாம். நான் வந்து இப்போ ரோல் கார்னிஷ் போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ரோல் கார்னிஷ் தான் போடுறேன் பாருங்கள். ஒரு 3-4 வெரைட்டி போடுவேன் கார்னிஷு. சிம்பிளான கார்னிஷ் தான், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஓன் வாய்ஸ் தான் மொதல் வாட்டி போடுறேன், ஏதாச்சும் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், தொட்டு பார்த்தா அது மாதிரி ஒட்டுச்சுன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சோமா அது மாதிரி கட்டி ஆகிடும். 5 நிமிஷம்லாம் அதிகம். நல்லா கூலிங் இருந்துச்சுன்னா உடனே கட்டி ஆகிடும். அதான் கையை வச்சா ஒட்டாத அளவுக்கு நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாது. அது மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த ரோல் கார்னிஷ். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பேக்கரியிலேயே வந்து நிறைய பேக்கரியில் கேபின் இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஏன்னா அது உடனே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு என்னால் பண்ண முடியல. ஏன்னா அப்புறம் எப்படி பண்ணுறன்றது உங்களுக்கு தெரியாமல் போய்டும் ஃபாஸ்ட்டாக வச்சா. நான் ஸ்லோவாக போடுறேன் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ரோல் கார்னிஷ் தான். இதை வந்து நான் 3 இதுவாக ரோல் கார்னிஷ் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு லாஸ்ட்டாக தெரியும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏசி கேபின் எல்லாமே நம்மளும் ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன், எவ்வளோ கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி இருந்தால் கார்னிஷ் வராது. இந்த இதுக்கப்புறம் நல்லா வரும். அந்த இது மட்டும் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அங்கே வரல. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இது ஒரு டிசைனு. ஒரே கார்னிஷ் தான், பட் வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். வீடியோவில் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியல, லாஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள்.
வந்துடுச்சு. நான் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் வச்சும் கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஸ்கேலை வச்சு கட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அப்போ தான் நல்லா புரியுன்றதுக்காக நான் அப்படி கட் பண்ணுறேன். அதேமாரி சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும், அதனால் ஸ்கேல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த கார்னிஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தாவே இந்த மாதிரி கார்னிஷ் டிசைனாக சூப்பராக போட்டு தரலாம். கார்னிஷ் கேக்கில் டிசைன் பண்ணுறதுக்காக நல்லா அருமையாக செய்யலாம். அது போல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் பண்ணுற கமெண்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. சைஸ் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்படி ஒரு முக்கோண வடிவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து டிசைன் நாசில் வச்சு இது மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கார்னிஷ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் வந்து கார்னிஷ் பண்ணுறேன், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள். நம்மளும் ஈஸியாக கார்னிஷ் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஏசி கேபின் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம நார்மலான ஃப்ரிட்ஜ் இருந்தால் சூப்பராக கார்னிஷ் பண்ணலாம்.
நம்ம சேனலில் இதான் நான் ஃபஸ்ட்டு ஓன் வாய்ஸ் போடுறேன். எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். சரியில்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஒழுங்காக பேச ட்ரை பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கெட்டியாகிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்னிஷ் வராது. கொஞ்சம் மீடியமாக கையை வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கையில் ஒட்டாமல் இருந்தாவே போதும். ரொம்ப கார்னிஷை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அப்புறம் பண்ணுறது சரியாக வராது. அதுபோல் ரோல் பல்ப்பு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே நார்மலாகவே மடிக்கலாம். நான் ரோல் பல்ப்பு இருக்கிறதுனால அது மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சதும் கட்டி ஆகிடுச்சு. எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் கார்னிஷ் பண்ணுறது. ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால மேபி கொஞ்சம் வராமல் இருக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வரும் கார்னிஷு. அந்த ஸ்கொயருக்குள்ளே நான் சின்னதாக மறுபடியும் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கட்டி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கார்னிஷு. ஏசி கேபின் எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ அழகாக கார்னிஷ் போட்டிருக்கோம் பாருங்கள். எதுவும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் கார்னிஷு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் ஈஸியாக கார்னிஷ் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரோல் கார்னிஷ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.